பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் திருமணம் முடிந்திருந்தாலும் சரி இல்லை திருமணம் முடிஞ்சாலும் சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்கிற அந்த முடிவுக்கு போகிறாங்க. ஒரு கணம் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் பெற்றோர்கள், கூட பிறந்தவங்க, நண்பர்களெல்லாம் விட்டுருங்க. அவங்க ஏதோ டீ காஃபி குடிக்க வருவாங்க, அப்போதைக்கு வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ரிப்ஸுன்னு போடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் 10 மாதம் சுமந்த அந்த தாய், சீராட்டி பாராட்டி வளர்த்த அந்த தந்தை, கூட பழகின அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அவங்களாம் அந்த இழப்பை எப்படி தாங்கிக்குவாங்க? ஏதோ ஒரு காரணம், கல்யாணம் பண்ணுறோம், கணவர் சரியில்லை, மாமனார் மாமியார் சரியில்லை, அல்லது உற்றார் உறவினர் சரியில்லை, மார்க்கு கம்மியாயிடுச்சு, வேலை இல்லை, இதுக்கெல்லாம் தற்கொலை தீர்வல்ல. தற்கொலையெல்லாம் பண்ணிக்காதீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், விடியாத இரவு இல்லை, வடியாத வெள்ளம் இல்லை. உலகம் எத்தனையோ பஞ்சங்களை பார்த்துருக்கு, போர்களை பார்த்துருக்கு. உலகம் இயங்கிட்டு தானே இருக்குது. சூரியன் வந்துக்கிட்டு தானே இருக்கார், பௌர்ணமி வருதே, நிலா ஒளிருதே. உங்கள் முடிவுகள் சில நேரங்களில் தவறானதாக இருக்கலாம், ஆனால் அது தீர்ப்பல்ல, அது முடிந்த முடிவல்ல. இப்போ வழியில் போகிறோம், ஏதோ காலில் மிதிச்சிட்டோம், அதுக்காக என்ன பண்ணுறோம்? செருப்பு தூக்கி போடலாம், காலை கழுவிக்கலாம். அதுதானே நீங்கள் எடுக்கிற ஏதோ ஒரு முடிவு மிகப்பெரிய இழப்பு. தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வெளியிலேயே சொல்ல முடியல அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்க வேண்டாம். அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள். முக்கியமாக உங்களுடைய தாய் தந்தையரை தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த உலகத்தில் தாய் தந்தையரை தவிர நடமாடும் தெய்வங்கள் யாருமே இல்லை. தற்கொலையெல்லாம் எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய முடிவல்ல. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா கிட்ட வாங்க. இறைவன் இருக்கிறான், ஆண்டவர் இருக்கிறான், அம்மா அப்பா இருக்காங்க, 2 பேரும் காப்பாற்றுவாங்க. உரிய கோயில்கள் இருக்குது, பரிகாரங்கள் இருக்குது. காசு பண்ண வேண்டாம், எந்திர மந்திர தகடு தாயத்து வேண்டாம். ஏதாவது ஒரு கோயிலில் போய் முறையிடுங்க, அற்புதம் நிகழும். அந்தந்த கோயில்கள் நம்ம முன்னோர்கள் கட்டி வச்சுருக்காங்க. மரண பயமா? ஸ்ரீவாஞ்சியம். வெற்றி வேணுமா? திருச்செந்தூர். வேலை வேண்டுமா? பழனி. இழந்த செல்வத்தை வேண்டுமா? சிவபுரம். கல்யாணம் ஆகணுமா? இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. சிவாலயமாக இருந்தாலும் சரி, வைணவ ஆலயமாக சரி உங்களுக்கு ஒன்றுமே முடியலையா? பிள்ளையார் பட்டி போங்க, பிள்ளையார் அப்பா வணங்குங்க. ஒரே ஒரு தேங்காயை உங்கள் தலையை வலது பக்கம் 3 தடவை, இடது பக்கம் 3 தடவை சுற்றி உடைங்க. அற்புதமாக வாழ்வு மலரும், நல்லா வருவீங்க. இந்த உலகம் நமக்காகத்தான். எக்காரணத்தை கொண்டும் தயவு செஞ்சு தற்கொலைங்கிற முடிவை எடுத்துக்காதீங்க. உங்கள் தாய் தந்தையருடைய இதயத்தை கிழிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், தற்கொலை வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். ஜெயிப்போம், வெற்றி நிச்சயம்.